ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய், எண்ணெய், கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வச்சு தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. எப்பவும் போல் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம். இது எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூடவே தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் இதுக்கு நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு காய் சுருண்டு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதை ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக